கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் நிற்கிறோம். சீஷர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவரை பற்றிய செய்தியை யூத மக்களுக்கு, பிற மக்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கையில் சதுசேயர் மற்றும் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், அவர்களுக்கு அந்த செய்தி பிடிக்கவில்லை, பொறாமைப்பட்டார்கள். அவர்களை பிடித்து சிறைச்சாலையிலே தள்ளினார்கள் என்றெல்லாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நமக்கு அறிவிக்கிறது. அதை சுற்றி தொடர்ந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தன, என்னென்ன எதிர்வினைகள் ஏற்பட்டன என்பதை குறித்து நாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது அப்போஸ்தலருடைய செய்திகளினாலே விளைந்த விளைவுகள் யாவை என்று நாம் பார்த்தோம். ஆலோசனை சங்கம் அவர்களை தாக்கியது. அப்போஸ்தலர்களோ அவர்களுடைய தாக்குதலை தாங்கினார்கள். பின்னர் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசான் கமாலியன் இருந்தான். அவன் அந்த ஆண்டவரை பற்றிய காரியங்களை, இன்னும் அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட காரியங்களை நிராகரித்தான் என்று சொல்லி நாம் கற்றோம். அது மட்டுமல்ல, திருச்சபை மக்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் விடுதலை பெற்ற உடனே, கர்த்தருடைய கிருபையினால் விடுதலை அடைந்த பிறகு ஆண்டவரை குறித்து தொடர்ந்து அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைய நாளிலே அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆசான் கமாலியன் என்பவன், இந்த ஆளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை என்றால் இன்றைக்கு புதிதாக கேள்விப்பட போறீங்களா? முக்கியமான ஒரு நபர், பிற்றைய நாட்களிலே ஒரு பவுல் உருவாவதற்கு காரணமான ஒரு முக்கியமான மனுஷன் இந்த கமாலியல். அவனை குறித்து சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். தவிர்க்கக்கூடிய ஒரு மனுஷன், எதையுமே தாங்கி ஞானமாக, தெளிவாக, நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதி இல்லாத ஒரு மனுஷன். அவனை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக சில வசனங்களை நாம் வாசித்து விடுவோமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் கமாலியலை குறித்து நாம் கற்க போகிறோம். 32ஆம் வசனம் முதல், அப்போஸ்தலர் 5:32 முதல் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம்பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே போகச் சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
ஏனென்றால் என் நாட்களுக்கு முன்னே தெய்யுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். கமாலியேல் ஆலோசனை சங்கம் அப்போஸ்தலர்களை புறக்கணித்தது. அப்போஸ்தலர்களோ புறக்கணிக்கப்பட்டதை பொருட்படுத்தாமல் ஆண்டவரை குறித்து அறிவிக்கவும், ஆலோசனை சங்கத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினாலே ஆண்டவரை குறித்து வைராக்கியமாக வல்லமையாக தொடர்ந்து போதித்ததாகவும் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். யார் இந்த கமாலியேல்? அவனை குறித்து பார்க்கும் பொழுது சில வார்த்தைகளினாலே இந்த பகுதியிலே கமாலியேல் வர்ணிக்கப்படுவதாக நாம் பார்க்கிறோம். சில நல்ல குணாதிசயங்கள் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றன. பொல்லாத சில காரியங்களும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே விளங்குகின்றன. கமாலியேல் ரிவார்ட் ஆஃப் காட் என்ற அர்த்தம். தேவனுடைய ஈவு, தேவனுடைய பரிசு என்பது இவனுடைய பெயரின் பொருளாகும். பெயர்க்கேற்ப வாழ்ந்த மனுஷன் என்று சொல்ல முடியாது. அநேகர் அப்படித்தானே கிறிஸ்தவ பெயர்களை, திருமறையின் பெயர்களை வைத்திருப்பார்கள். பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய பெயர்களை எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் பெயர் ஒரு மாதிரியாக இருக்கும், அவருடைய வாழ்க்கை இன்னொரு விதமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இரட்டை வாழ்க்கை நிலைமை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். எபேசு சபையை ஆண்டவர் எப்படி புகழ்ந்தார்! வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி புகழ்ந்தார்! எத்தனை புகழ்ச்சியான வார்த்தைகள் எபேசுவுக்கு ஆதரவாக சொல்லப்பட்டன. இருப்பினும் நீ ஆதி அன்பை இழந்து போனாய், உன்னை இருளடிக்கப் போகிறேன் என்று ஆவியானவர் சொன்னாரே, அதே போல சில மனிதர்கள், சில விசுவாசிகள் ரொம்ப அதிகமாக புகழப்படுகிறார்கள். புகழ்ச்சிக்குரிய சில பண்புகள் அவர்களிடத்தில் உண்டு. ஆனால் முக்கியமான சில காரியங்கள், தேவனால் விரும்பப்படத்தக்க காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. நிக்கோதேமு அந்த மனுஷன் ராக்காலத்தில் ஆண்டவரிடத்தில் வந்தான் என்று சொல்லி வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3 தடவை நாம் பார்க்கிறோமே. ராக்காலத்தில் ஆண்டவரை தேடி ஆர்வத்தோடு வந்தான். பிரச்சனை என்ன? மனம் திரும்பாதவன், மறுபடியும் பிறக்காதவன் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்னேர் பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜாவுடைய ஒரு படைத்தலைவன் என்று அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோமே. வீரன், நிகரற்றவன், பிரபு, பெரிய மனுஷன் என்றெல்லாம் அவனை குறித்து வேதம் வர்ணிக்கிறது. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே இன்னும் காண்கிறோம். வீரன், நிகரற்றவன், பிரபு, பெரிய மனுஷன். மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சில சமயங்களிலே சிறப்பு இயல்புகள், ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் உண்டு. பணக்கார வாலிப தலைவன் ஓடி வந்தான், வாடி சென்றான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவனை குறித்து 3 சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக மார்க் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு வந்தவன். ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் ஆண்டவர்? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார். அவன் நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய சில கற்பனைகளை சொன்னான். சொல்லிவிட்டு சொன்னான், இவற்றையெல்லாம் நான் என்னுடைய சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, சிலுவையை எடு, என்னோடு நட என்று சொன்ன பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால் துக்கத்தோடு திரும்பி போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஓடி வந்தான், பாடி சென்றான். ஒரு காட்டை ஒரு சின்ன தீக்குச்சி கொளுத்தி விடுவது போல, ஒரு குடம் பாலை ஒரு துளி விஷம் பாழாக்குவது போல சில மனிதர்கள், அவருடைய வாழ்க்கையில பல சிறப்பு இயல்புகள் இருந்தாலும் ஆங்காங்கே சில கெட்ட காரியங்கள் நடைபெறுகின்றன, ஆங்காங்கே சில கெட்ட காரியங்கள் விளங்குகின்றன. அவற்றினாலே அவருடைய வாழ்க்கையை குட்டிச்சுவராக போய்விடுவதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம், வாழ்க்கையிலே பார்க்கிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம்.
விலாங்கு கிறிஸ்தவர்களைப் போல, சில சமயங்களிலே பாம்பு போல தோன்றுவார்கள், சில சமயங்களிலே மீன் போல காணப்படுவார்கள். விலாங்கு கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமையா ஞானிகள், திங்கட்கிழமையா திருடர்கள், செவ்வாய்க்கிழமையா செவிடர்கள், புதன்கிழமையா புத்தியை பறிகொடுப்பார்கள், வியாழக்கிழமையா வெக்கங்கெட்ட காரியங்களில் ஈடுபடுவார்கள், வெள்ளிக்கிழமையா கொள்ளையடிப்பார்கள், சனிக்கிழமையா சனியன் பிடித்து விடும், திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஞானிகள். நிலைவரமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை, முன்னுக்கு புன் முரணான வாழ்க்கை. இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய கிறிஸ்தவர்களும் உலகத்திலே உண்டு. கருத்துக்கள் இருக்கும், அவற்றிலே கவனம் இருக்காது. கருத்துக்கள் இருக்கும், அவற்றிலே கீழ்ப்படிதல்கள் இருக்காது. நல்ல நல்ல சங்கதிகளாக வைத்திருப்பார்கள், நல்ல நல்ல அறிவு சார்ந்த கருத்துக்களை எல்லாம் வைத்திருப்பார்கள், ஆனால் வாழ்க்கையிலே அனுபவம் இல்லை. அப்பேற்பட்ட மனிதர்களிலே ஒருவன்தான் இந்த கமாலியல் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? 34ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 5:34. அப்பொழுது சகல ஜனங்களாலும், யூதர்கள் மட்டுமல்ல, கிரேக்கர்கள் மட்டுமல்ல, ஏன் விசுவாசிகள் என்று கூட சொல்லலாம், சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து என்று சொல்லி தொடர்பாக அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். கனம் பெற்ற மனுஷன், எல்லாராலும் மரியாதைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், விசித்திரமான ஒரு மனுஷன். சதுசேயர்கள் கூட இவனை மதித்திருந்தார்கள். எதற்கு தனிப்பட்ட அளவிலே சதுசேயர் என்று சொல்கிறேன்? பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஒத்து வராது. பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசித்தவர்கள், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கமாலியல் யார்? ஒரு பரிசேயன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பரிசேயனை சதுசேயரும் மதித்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கனம் பெற்ற ஒரு மனுஷன் என்று இவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் தேவனால் கனம் பண்ணப்படவில்லையே. ஏன் கனம் பண்ணப்படவில்லை? இயேசுவை புறக்கணித்தானே, ஆண்டவரை நம்பவில்லையே, பின்ன என்ன பிரயோஜனம்? கனம் பெற்ற மனுஷனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன், ஆண்டவரை பற்றிய அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றெல்லாமே வேதம் சொல்லுகிறது. 49ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே, மனுஷர் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷரால் வரும் கனத்தை அல்ல, தேவனால் வரும் கனத்தையே நாடி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக நான் ஊழியம் செய்யேன் என்று பவுல் அறிவிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் கனம் பண்ணப்படுவீர்கள், அப்படியே சொல்லுது வேதம்? இல்லையே. என் நாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரால் கனம் பண்ணப்படத்தக்க மக்களாக நாம் வாழ வேண்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் கனம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவர்கள் நம்மை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு முன்பாக மதிப்போடு நாம் காணப்பட வேண்டும். சகையுவை இவன் பாவியான மனுஷன் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோமே. ஸ்தேவான் மரித்த பொழுது ஆண்டவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கக்கூடியவர் எழும்பி நின்று வரவேற்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்போஸ்தலர் 7:55 முதலாக ஆண்டவரால் கனம் பண்ணப்படத்தக்க மக்களாக நாம் வாழ வேண்டும். அடுத்தவர்கள் கனம் பண்ணினாலும் சரி, கனம் பண்ணாவிட்டாலும் சரி, போற்றினாலும் சரி, தூற்றினாலும் சரி, ஆண்டவரால் கனம் பண்ணப்படத்தக்க மக்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. 2வதாக, இந்த மனுஷன் ஒரு நியாய சாஸ்திரி என்று சொல்லி நான் வாசித்தோம். நியாயமே இவனிடத்தில் இல்லையே. அப்போஸ்தலர்கள் ஆலோசனை சங்கத்தில் இழுத்து வரப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்யணும்? ஆமையா, உங்களை பற்றி நிறைய பிராதுக்கள் இருக்கின்றனவே, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய சாட்சி என்ன? உங்களை நியாயப்படுத்த நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டிருக்கணுமா இல்லையா? அவர்களை இந்த நியாய சாஸ்திரி வெளியே அனுப்பி விடுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருதலை பட்சமான நியாய விசாரணை, ஒருதலை பட்சமான தீர்ப்பு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக நியாய சாஸ்திரி சரியாக நியாயம் விசாரிக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
இந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாய சாஸ்திரி நியாயக்கேடாக நடந்து கொண்டதாக பார்க்கிறோம். ஒருதலை பட்சம் இவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நியாயம் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கமாலியேலுக்கு கர்த்தர் தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரியாது. பிறகு என்ன நியாயம் அவன் சொல்லக்கூடும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று அறிவித்தார். ஆண்டவரை பற்றி இந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாதே. பிறகு எப்படி நியாயவாதியாக இருக்க முடியும், நியாய சாஸ்திரியாக விளங்க முடியும்? படித்து பட்டம் பெற்று ஒரு சீட்டு அல்லது ஒரு சர்டிபிகேட் இதை வைத்து விட்டால் போதாது, ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். இந்த மனுஷனுக்கு அந்த அறிவில்லை. மூன்றாவதாக இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது பரிசேயன் என்றும் அந்த 34ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. பரிசேயன், பரிசேயர்கள் யூதர்கள் மத்தியிலே ஒரு தனிப்பட்ட பிரிவினர். பரிசேயன் என்றாலே பரிசுத்தமானவன் என்பதுதான் பொருள். பரிசேயன் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்றும் அர்த்தம். யூத சமுதாயத்திலே சுத்தத்திலும் சுத்தம், படுசுத்தம் என்று சொல்வார்களே, அப்படி தங்களை படுசுத்தமாக காத்து கொண்டவர்கள் இந்த பரிசேயர்கள். யூத நியாய பிரமாணம் ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை இந்த 5 ஆகமங்களும் நமக்கு போதாது, இன்னும் சில பிரமாணங்கள் நமக்கு தேவை என்று சொல்லி இன்னும் சில பிரமாணங்கள் எழுதி கொண்டு தங்களை சுத்தமாக காத்துக்கொள்ள பிரயாசப்பட்டார்கள். மிஷ்னா, கேமரா, டால்மட் இதெல்லாம் அவர்கள் எழுதிய நியாய பிரமாணங்களின் விளக்கங்கள், விளக்க அகராதிகள், கமெண்ட்ரிஸ். இவற்றிலே விசித்திரமான சில பிரமாணங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நமக்கு குழப்பமாக இருக்கும், சிரிப்பும் வரும். எப்படி? ஓய்வு நாளிலே ஒரு ஆள், ஆணோ பெண்ணோ, தலை சீவக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறார்களே. தலை சீவுவது பாவம், ஏனென்றால் அது ஒரு வேலை. ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது. தலை சீவாம அப்படியே ஜபாலயத்திற்கோ அல்லது தேவாலயத்திற்கோ செல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். ஓய்வு நாளிலே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் உதடு அசையும், நாக்கு அசையும், தொண்டை விழுங்கும், அது வேலை. எனவே ஓய்வு நாளிலே உபவாசம் இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயோ, இது மட்டுமா? ஆட்களுக்கு மட்டுமா? அது மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட கட்டளை போட்டிருக்கிறார்கள். ஓய்வு நாளிலே ஒரு பெட்டை கோழி முட்டை போடக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்கள். போட்டால் அது ஒரு வேலை, தண்டனை. அப்படி ஓய்வு நாளிலே முட்டை போட்டால் அடுத்த நாளிலே அதை கொன்று பொரித்து சாப்பிட்டு விடுவார்கள், தண்டனை. இப்படியெல்லாம் விசித்திரமான கொள்கைகளை, கருத்துக்களை, கற்பனைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் பரிசேயர்கள். இந்த மனுஷன் ஒரு பரிசேயன். என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய பிரமாணங்களை அவன் நிறைவேற்றவில்லையே, பிரமாணங்களை நிறைவேற்றவில்லையே. அது மட்டுமல்ல, இவனை குறித்து பார்க்கும் பொழுது 35ஆம் வசனத்திலே அவன் ஒரு ஆலோசனைக்காரன். ஆலோசனை சங்கத்திலே இவன் ஒரு அங்கத்தினன் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவன் எப்படி ஆலோசனை சொல்லுகிறான் பாருங்கள். சங்கத்தாரை நோக்கி 35, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் 2 ஆட்களை குறிப்பிடுகிறான். ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்னே 1 தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். 37 அடுத்த ஆள், 2வது ஆள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு, எந்த மனுஷனுக்கு? இயேசுவுக்கு. அப்போ தெயுதாஸ், யூதாஸ் போன்ற இயேசு, அந்த மூவரிலே ஒருவனாக, அந்த மனுஷரிலே மனுஷனாக இயேசுவை பாவித்து சொல்லக்கூடிய இந்த மனுஷனுக்கு என்ன அறிவு உண்டு? என்ன ஆலோசனை இவன் கொடுக்க முடியும்? புத்தன், இயேசு, காந்தி அப்படி சொல்றாங்களே, அந்த மாதிரி அந்த இருவரிலே ஒருவனாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, ஆண்டவராகிய தெய்வத்தை இணைந்து பேசுகிறானே, இவனுக்கு அறிவுண்டா? அறிவுள்ளவன், ஆலோசனைக்காரன் என்று இந்த மனுஷனை குறித்து ஒத்துக்கொள்ள முடியுமா? இயேசுவின் மேல், ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாதவன் அறிவில்லாதவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டார், பொது அபிப்பிராயம் கேட்டார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே, ஆமா,
மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். மனிதர்கள் தம்மை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதை அறிய ஆசைப்பட்டார். சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்றும் சொல்கிறாங்க என்று சொன்னாங்க. ஆண்டவர் கேட்டாராமா, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள்? அப்போ சீமோன் பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தம்மை மக்கள் சீஷர்கள் யாரென்று எண்ணுகிறார்கள் என்பதிலே ஆண்டவருக்கு ஆர்வம் இருந்தது. இந்த மனுஷனுக்கு அறிவே இல்லையே. மனிதர்களோடு தெய்வத்தை இணைத்து ஒருமைப்பட இணைத்து சொல்லக்கூடிய அக்கிரமம் இந்த ஆலோசனைக்காரனிடத்திலே காணப்பட்டதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோமே. தவறான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன், மனுஷிகமான ஆலோசனை, தெய்வீக ஆலோசனை அல்ல என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 35ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பரிந்துரையையும் அவன் வழங்குவதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 35 சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு, எந்த மனுஷருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு நீங்கள் செய்ய போகிறது குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 38 இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்க. பாப்போ, இவங்க ஆலோசனைகள், இவங்களுடைய செய்திகள் எல்லாம் கடவுளால் உண்டென்றால், தேவனால் உண்டாயிற்றென்றால் நிலைக்கும், இல்ல அழியும். விட்டுருங்க. விட்டுருங்கன்னு சொல்லுது நல்ல ஆலோசனை தானே. அடிக்காதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, விடுதலை பண்ணுங்க, விட்டுருங்க. அவன் சொல்லக்கூடிய ஆலோசனைகளிலே அவன் வாயிலிருந்து வெளிவந்தது கர்த்தருடைய சித்தமும் கூட. நல்லது சொல்லியிருக்கான் ஐயா, நல்லது சொல்வாங்க. எல்லா மனிதர்களும், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகள் மட்டுமல்ல, நல்லது சொல்லுவாங்க, நல்லது செய்வாங்க. ஏன் அது அப்படி? ஏன் அப்படின்னா, எல்லாருமே கிறிஸ்தவர்கள், இந்து சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், மற்ற மதத்தினர், மரியாதைக்குரிய மற்ற மதத்தினர் எல்லாருமே நம்முடைய தேவனுடைய சாயலினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாயிற்றே. தேவனுடைய சாயல் என்றால் தேவனுடைய குணம். தேவனுடைய குணம் எல்லாரிடத்திலும் ஓரளவு காணப்படும். அதில் ஒன்றுதான் விட்டு விடுங்கள். தப்புவிக்கத்தக்கதான ஆலோசனையை அவன் கொடுத்ததாக பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் கூட செய்யாத நற்குணங்கள் மற்ற மதத்தினரிடத்திலே காணப்படவில்லையா? பஸ்ஸிலே கூட்டம், பலர் எழும்பி நின்று கொண்டிருக்கிறார்கள். முதியவர் ஒருவர் 90 வயது நின்று கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவன், வலது பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறார்கள். எழும்பி இடம் கொடுக்க முடியவில்லை. ஆனால் நெற்றியிலே பட்டை அடித்துக் கொண்டு ஒரு இந்து சகோதரர் எழும்பி நிற்கிறார்கள். ஐயா, உட்காருங்க ஐயா. மற்றவர்கள் கனம் பண்ணுகிறார்கள், மற்றவர்கள் அன்பு கூறுகிறார்கள், மற்றவர்கள் மரியாதை கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவனுக்கு அந்த புத்தியே இல்லையே. ஏன் மற்றவர்கள் இடத்துல இந்த நற்குணங்கள்? தேவசாயல், நம்முடைய தேவசாயல் உண்டு. அதுபோல கமாலியல் இடத்திலும் தேவசாயல் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் ஒரு நல்ல காரியத்தை அவன் செய்து முடிப்பதாக பார்க்கிறோம். பிலாத்துவின் மனைவி அந்த நீதிபரரை விட்டுவிடுங்கள் என்று அவள் ஆலோசனை சொன்னாளே. 100க்கு அதிபதி மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராய் இருந்தான் என்று சொன்னானே. நிக்கோதேமு, நீர் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்தானே. மற்ற மதத்தினர், ஆண்டவர் அறியாதவர்கள், அவர்களிடத்திலும் நற்குணங்கள் உண்டு. இதற்கு காரணம் என்ன? தேவசாயல். மாறாக தேவனால், இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டுமே அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மனுஷன் எச்சரித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 39ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது, தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். எச்சரிக்கை பண்ணினான் என்று வாசிக்கிறோம். கர்த்தரோடு போர் செய்யாதிருங்கள், தேவனோடு போர் செய்யாதிருங்கள் என்று சொல்லி இவனே போர் செய்தான். என்ன செய்தான்? இவர்களை வெளியே தள்ளினான். அப்போஸ்தலர்கள் அவமானப்படுத்தப்படுவதற்கு காரணமாயிருந்தான். அவர்களை அடித்தார்களே, அதற்கும் இவன் காரணமாயிருந்தான். அவமானப்படுத்தி அவர்களை அடித்து விரட்டுவதற்கு இவனும் காரணமாயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான்.
அப்போஸ்தலர்களை அவர்கள் தொட்டார்கள் அநீதியாக. அப்படி தொடப்படுவதற்கு கமாலியேல் காரணமாக இருந்தால் தேவனோடு இவனும் போர் செய்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதே வேளையிலே உருவாக்கியவன் இந்த மனுஷன். இவனை குறித்து என்னென்ன பாடங்களை இந்த நாளிலே நாம் பார்த்தோம். முதலாவதாக இவன் கனம் பொருந்தியவன், இரண்டாவதாக இவன் ஒரு நியாய சாஸ்திரி, மூன்றாவதாக இவன் ஒரு பரிசேயன், நான்காவதாக ஆலோசகன், ஐந்தாவதாக பரிந்துரை செய்தவன், ஆறாவதாக எச்சரித்தவன், ஏழாவதாக உருவாக்கியவன். யாரை உருவாக்கியவன்? சவுலை. பிற்றைய நாட்களிலே பவுலை. சவுலை உருவாக்கியவன். கமாலியேல் பாதத்திலிருந்து கற்றவன் சவுல். பிற்றைய நாட்களிலே பவுல் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சவுல் ஏறி வந்த ஏணி இந்த கமாலியேல் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏறி வந்தவன் எங்கேயோ உயர்வான ஒரு இடத்திற்கு போய்விட்டான். 2ஆம் 3ஆம் வானங்கள் வரை போய்விட்டான். ஆனால் ஏணியோ அங்கே இருந்தது. ஏணி ஏறவே இல்லை, ஆண்டவரை அறியவே இல்லை. ஏணியாக ஏற்றிவிட்டவன் உருவாக்கியவன் உருவாகவில்லை. ஒருவேளை நீங்கள் அநேகருக்கு ஞான உபதேசங்கள் நடத்தி இருப்பீர்கள், சண்டே ஸ்கூல் டீச் பண்ணி இருப்பீர்கள், ஆண்டவருடைய வேதத்தை போதித்திருப்பீர்கள். அநேக சிறுவர்கள் பெரிய ஊழியக்காரர்களாக வருவதற்கு வாய்ப்பு தந்திருப்பீர்கள், வாசலாக இருந்திருப்பீர்கள். நீங்கள் உருவாகி இருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறீர்களா? மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? அல்லது ஏணி போல அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏணிகளே, ஏறுங்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த கமாலியலை பற்றி பார்க்கும் பொழுது கர்வம் மிகுந்தவன். ஆலோசனை கொடுத்தானே ஒழிய அவன் கொடுத்த ஆலோசனை என்னதென்று அவனுக்கே தெரியாது. ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை. அவனுக்கு ஆலோசனை கொடுத்தது யார்? அப்போஸ்தலர்கள். இயேசுவை பற்றி ஆலோசனைக்காரன் அதற்கு கீழ்ப்படியவே இல்லை. காரணம் கர்வமிக்கவன். சுய கௌரவம் அவனுக்கு முக்கியம். இரண்டாவதாக கடினப்படுத்தினவன். எதை கடினப்படுத்தினான்? தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். மூன்றாவதாக காலங்கடத்தினவன். பார்ப்போமே, தெயுதாஸ், யூதாஸ் இவர்களெல்லாம் அழிந்து போனார்களே, இந்த இயேசு எப்படி வருகிறார் என்று பார்ப்போமே, பிறகு பார்த்து கொள்ளலாம். காலங்கடத்தினவன், கர்வமிக்கவன், கடினப்படுத்தினவன், காலங்கடத்துகிறவன், வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீர்மானம் எடுக்க முடியாதவன், ஆண்டவருக்காக தீர்மானிக்க முடியாதவன். பாவம்னா என்ன தெரியுமா? பல விளக்கங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். தீய நோக்கம் பாவமாம், அநீதி எல்லாம் பாவந்தான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவந்தான், விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே, நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இப்படி ஏராளமான விளக்கங்கள். நான் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? தீர்மானிக்க முடியாதது பாவம். சின் இஸ் இன்டிசிஷன். இன்டிசிஷன் இஸ் சின். தீர்மானிக்க முடியாதது. மதில் மேல் பூனை போல வாழ்வது, இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல், உலகமும் இல்லாமல் உன்னதமும் இல்லாமல் இயேசு இல்லாமல் வாழ்வது பாவம். அந்த பாவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த பாவத்தில் வாழ்ந்து முடித்தவன் கமாலியேல். அப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை. காலங்கடத்தாமல், இருதயத்தை கடினப்படுத்தாமல், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, கமாலியலை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஒரு நல்ல மனுஷன் போல காணப்படுகிறான், ஒரு புத்திசாலியாக அவன் திகழ்கிறான். இருப்பினும் அவனுடைய வாழ்க்கையில எத்தனை பாவங்கள்! ஊழியர்கள் அவமானப்படக்கூடிய அளவிலே வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தானே. அப்பேற்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களிலிருந்து மனம் திரும்பத்தக்கதான மனம் திரும்புதலை எங்களுக்கு நீர் அருளி செய்யும். உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பின் வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.